உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இனிமேல் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ராவல்ஸ் நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். ஒரு 5 நிமிஷத்தில் டிக்கெட் புக் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, என்ன டேட்டில் உங்களுக்கு டிக்கெட் வேணும், லக்கேஜ் இந்த விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா மட்டும் போதும். அன்னைக்கு என்னென்ன ஃப்ளைட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எது ஃபேர் கம்மியாக இருக்குது, என்னென்ன டைமிங்கில் இருக்குது, இந்த விஷயங்களை வந்து அவங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளைட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஃப்ளைட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து திரும்ப ரிப்ளை கொடுத்தா போதும். ஒரு 5 மினிட்ஸில் டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட் காப்பி பிடிஎஃபாக உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும். ஏர் ஏஷியா, மலிண்டோ, ஸ்கூட் இந்த மாதிரி நான் ரீஃபண்டபிள் டிக்கெட், அதாவது எப்படின்னா அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் கேன்சலேஷனே பண்ண முடியாது, ஒரு புக் பண்ணிட்டா பண்ணது தான். இந்த மாதிரியான டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், லுஃப்தான்சா, இண்டிகோ இந்த மாதிரி ஏர்லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் டிக்கெட்டு. இந்த மாதிரி டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5,000 கூட நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு டிக்கெட் காப்பி உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறமா கூட நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் அனுப்பிச்சி வைக்கலாம். டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமா ஜிபே நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டேட் சேஞ்ச் பண்ணுறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2 நாள் முன்னாடி வர மாதிரி இருக்கும், இல்லாட்டி வேலை விஷயமா 2 நாள் தள்ளி வர மாதிரி கூட இருக்கும். அது போன்ற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கஸ்டமர் கேரில் பேசி நீங்கள் வந்து மாற்றுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் நீங்கள் நம்மகிட்ட ஆன்லைனில் டிக்கெட் சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த டிக்கெட்டோட பிடிஎஃப்பும் எந்த டேட்டுக்கு மாற்றணும் இந்த விஷயங்களை மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபேர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் ஓகே அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே மாற்றி கொடுத்துருவோம். அதே மாதிரி எல்லோரும் கேட்குற கொஸ்டின் என்னென்னா டிக்கெட் அமௌண்ட்டோட நாங்கள் சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட தான் நம்ம அந்த டிக்கெட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேர் எதுவுமே கிடையாது. டிக்கெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ புது நம்பர்லேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 3 டிக்கெட்டுக்கு ₹150 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜிஎஸ்டி பில்லும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இந்தியாவுக்குள்ளேயோ அல்லது வந்து வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.